Let B1 be the magnet of magnetic field at center of a circular coil of radius r carrying current I. Let B2 be the magnet of magnetic field at an axial distance x from the center. For x is to r equal to 3:4, B2 by B1 is x is to r equal to 3:4 னா அது அப்படி எழுதலாம். x is equal to 3/4 r அப்படின்னு எழுதலாம். V1ங்கிறது வந்து ஏன்னா உங்களுக்கு சென்டர் ஆஃப் தி சர்க்குலர் காயில்லையும் V2ங்கிறது வந்து ஆக்சிஸில், அதாவது ஆக்சியல் டிஸ்டன்ஸு எக்ஸில் வந்து பிங்கிற பாயிண்ட்லேயும் கொடுத்துருக்காங்க. எக்ஸுக்கும் அந்த ஆருக்குள்ள ரேஷியோ வந்து 3:4னா B2 by B1 என்னன்னு கேட்குறாங்க. இந்த ஆன்டி கிளாக் வைஸில் இந்த கரண்ட் டைரக்ஷனில் காட்டியிருக்கோம். வரக்கூடிய மேக்னெட்டிக் ஃபீல்டோட எஃபெக்ட் வந்து சென்டர்லேயும் அட் பாயிண்ட் பிலையும் வந்து இருக்கும். அதுக்கான ரேஷியோ தான் கேட்டிருக்காங்க. எப்படின்னு பார்க்கலாம். சென்டரில் வந்து நமக்கு ஃபார்முலா தெரியும். பி சென்ட்ரி தி சென்டர் அப்படி சர்க்குலர் காயில் வந்து V0IN by 2R. அப்படியே ஆக்சியலில் V0IN by 2R into R² by R² plus X² by 3/2. இந்த டைம் வந்து உங்களுக்கு என்ன அடிஷ்னலாக வருது. ஆல்ரெடி வந்து என்னென்னா X is to R equal to 3:4 அப்படிங்கிறதால நம்ம 3/4ன்னு எழுதலாம். இப்போது இது வந்து X by R. ஸோ இதுதான் வந்து என்னது X is equal to 3/4 times R அப்படின்னு கிடைக்குது. அப்போ நம்ம இதில் சப்ஸ்டியூட் பண்ண போகிற எக்ஸ்ட்ரா வேல்யூ. இப்போ Bx is equal to V0IN by 2R அப்படி இருக்குது. R² அப்படி இருக்குது. இங்கே R² ப்ளஸ் X² பதிலாக இந்த எக்ஸோட வேல்யூ சப்ஸ்டியூட் பண்ணும்போது 3/4 R ஹோல் ஸ்கொயர் ஹோல் பவர் 3/2. அப்போது Bx is equal to V0IN by 2R into உங்களுக்கு R² by R² plus இந்த 3/4 R ஹோல் ஸ்கொயர் எப்படி தான் வரும் 9/16 R² ஹோல் பவர் 3/2 கிடைக்கும். அது என்ன எங்களுக்கு இது வந்து ஃபர்தராக வந்து உங்களுக்கு சிம்ப்ளை பண்ணோன்னா V0IN R² by 2R. இந்த டைமில் என்னென்னா உங்களுக்கு இங்கே 16 இருக்குது. இப்போ 16 R² ப்ளஸ் 9R² வந்து எல்சி எடுக்கும்போது 16 எடுக்கிறோம். இந்த 16 இங்கே இருக்குது. அப்போது 16 R² ப்ளஸ் 9R² வந்து 25 R² ஹோல் பவர் 3/2 வரும். இதுதான் பிஎக்ஸ் வேல்யூ. இப்போ என்ன கேட்டிருக்காங்கன்னா இந்த சென்டர்லேயும் பிசின்னு வச்சுக்கலாம். சென்டரில் இது வந்து இதுதான் B1. அதே மாதிரி இது வந்து எனது B2 கொடுத்துருக்காங்க. அப்போது B1 by B2 கண்டுபிடிக்கணும். B1 by B2 ஈக்குவல் டு B1 என்னது V0IN by R 2R. இது வந்து என்னென்னா சென்டர் ஆஃப் சர்க்கிள் காயில் ஆக்சியல் டிஸ்டன்ஸில் வந்து என்னென்னா உங்களுக்கு V0IN by 2R into R² by 25/16 R² ஹோல் பவர் 3/2 நம்மளுக்கு கிடச்சிது. இந்த ரெண்டு டைம் கேன்சல் ஆகிரும். இந்த டைம் மேலே வந்துடும் அப்படியே. ஓகேவா. 25/16 R² ஹோல் பவர் 3/2 by R². இதை சிம்ப்ளை பண்ணோன்னா உங்களுக்கு வந்து இது கியூப் பண்ணி ரூட் எடுக்கணும். ஓகேவா. அப்போ வந்து என்னென்னா உங்களுக்கு இது வந்து என்னன்னு தெரியும். உங்களுக்கு கியூப் பண்ணி 64 வரும். சரியா. இப்போ அப்படின்னா அப்படியே பிரித்து கூட எழுதிக்கலாம். 25 into 25 into 25 whole power 1/2. அதே மாதிரி இது வந்து 16 into 16 into 16 whole power 1/2. இங்கே R² இருக்கும்போது நான் உங்களுக்கு வரோம் R கியூப்டு வந்துடும். R² 3/2 பண்ணிங்க. இது வந்து R² இருக்குது. ஒரு R வந்துடும். ஓகேவா. அப்போ 20 625 620 into 25 வந்துட்டு பார்க்கும்பொழுது ஆட்டோமேட்டிக்காக உங்களுக்கு இந்த இதுலேருந்து 125 இது வந்து பார்த்தோன்னா உங்களுக்கு 64 வந்துடும். இங்கே R.
725 by 64R. But B2 by B1 equal to 64 by R. Thanks for watching.